வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். காவேரி இப்போது கங்காக்கும் யமுனாவுக்கும் டீ கொண்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தா 2 பேருமே காணும். எங்கே போனாங்க அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. இதுக்கிடையில் விஜயோட ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் விஜய் ஃபோன் பண்ணவே மாட்டேன்றாரு. ஒருவேளை கங்காக்காவும் யமுனாவும் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அங்கே கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப அவங்களோட மொபைல் ஃபோனை மறந்து வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. விஜய் என்னதான் வெண்ணிலா கூட இருந்தாலும் காவேரியை பற்றி திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. காவேரி என்னோட ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே, அவளுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு வந்து ஃபோன் பண்ணுறாரு. காவேரியோட ஃபோன் ரிங் ஆகுது. அங்கே காவேரி இல்லை. அந்த ஃபோனை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா ராகினி இப்போது விஜயோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி காவேரி பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. மார்னிங் நான் கிளம்புறப்ப நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நான் லெட்டர்லாம் எழுதி வச்சேன் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. காவேரி பேசுகிற மாதிரியே இப்போது ராகினி அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. நேற்று ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தது எனக்கு என்னமோ ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு விஜய். உனக்கும் அப்படி தானே இருந்துச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ராகினி மனசுக்குள்ளே இது என்ன ஒரே கிரிஞ்சு லவ்வாக இருக்கும் போலையே அப்படின்னு நினைக்கிறேங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுன்றாரு விஜய். ராகினி இப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்க. விஜய் ஃபோன் பண்ணது இப்போது காவேரிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க. காவேரியோட அன்லாக் பேட்டர்னையும் எப்படியோ மாற்றி போட்டு ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்றேங்க. கால் ஹிஸ்ட்ரியில் போய் விஜய் கால் பண்ண அந்த ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணிடுறேங்க. காவேரி இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. கங்காக்கா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. டீ போட்டுட்டு வந்து பார்த்தா உன்னே யமுனாவே காணும்க்கா, அதான் தேடி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனா வந்தாலா, ஏன் இங்கே கூட வந்து பார்க்காம போயிட்டா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, அவர் வீட்டுக்காரர் கால் பண்ணாருன்னு கிளம்பி போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. உண்மையாக வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவளுக்கு அப்படின்னு சாரதா பயப்படுறாங்க. ஏற்கனவே இங்கே ஒருத்தி பிரச்சனை இழுத்து வச்சிருக்கிறா, அவளும் அந்த மாதிரி பண்ணி தொலைச்சிடாம அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. தெரியல, அவர் வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு காலையிலே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாரு, நான் தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. உன் வாழ்க்கையை நினச்சி இங்கே நாங்கள் தூங்காமல் இருக்கிறோம், உனக்கு எப்படி தூக்கம் வருது அப்படின்னு சாரதா திட்டுறாங்க. சீக்கிரமாகவே நீயும் எந்திரிச்சு அவங்க கூட போயிருக்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ணானா அவரை சந்தேகப்படுற மாதிரி ஆயிராதா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. பாட்டி சொல்கிறாங்க, நீ கிளம்பி கூடயே போயிருக்கணுண்டி, நீ சந்தேகப்படுறன்னு அவர் நினச்சிக்கட்டும், பொண்டாட்டினா அப்படி தான் இருப்பான்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இல்லைனா தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. எனக்கு விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் அதெல்லாம் தப்பாலாம் போயிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அப்புறம் எதுக்கு நீ நேற்று வந்து அந்த அழுத அப்படின்னு கேட்குறாங்க சாரதா. நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன், நீங்கள் தான் ஏதோ பேசி குழப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. இதுக்கிடையில் குமரன் இப்போது நிவினை பார்த்து பேசுறதுக்காக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. விஜய் அந்த வெண்ணிலான்ற பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருந்திருப்பார் போல அப்படின்னு சொல்கிறாரு குமரன். அவர் அவ்வளோ க்ளோஸாக அந்த பொண்ணு கூட நடந்துக்கிறத பார்க்குறப்ப நமக்கே பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நிவின் சொல்கிறாரு, காவேரியோட வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யமுனா மனசில் நினைக்கிறாங்க, அக்கா வாழ்க்கை மேலே அக்கறையாக இருக்கிறதா நினச்சிட்டு என் வாழ்க்கையை இவர் காலி பண்ணிடுவார் போலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அக்கா கடையில் தனியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. நீங்கள் ஷூட்டிங்னு போயிடுறீங்க, அக்கா கடையில் தனியாக இருந்து கஷ்டப்படுதுன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் சொல்கிறாரு, கங்கா கடைக்கு இன்னும் போகலை, வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி நினச்சி மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் நிவினை பார்த்து பேசினா மனசு லேசாயிரும் நீங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாமா, டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. உட்காருனே அப்படின்னு சொல்லிட்டு நிவினுமே சொல்கிறாரு. நிவின் இப்போது காவேரி நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கண்டிப்பாக குமரனும் நிவினும் இப்போது வெண்ணிலாவை பற்றி விஜய்கிட்ட போய் பேச தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.